ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி. இப்ப நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதியில வர 62வது பாடல். இந்த பாடல் எத்தகைய அச்சமும் அகல சொல்ல வேண்டிய பாடல். இப்ப இந்த பாடலை பார்க்கலாம். தங்கச் சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கண் கரியுரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனக செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே. இதனுடைய பொருள், அபிராமி அந்தாதியில மறுபடி வரக்கூடிய சிந்தனைகள் சில. அவற்றில் ஒன்று, தவமா முனிவராக இருந்த சிவபெருமானையும் தன் அழகினால் சாய்த்த அம்மையின் பெருமை. அந்த சிவனார் எப்படிப்பட்டவர்? தங்கத்தினால் ஆன வில் கொண்டு அரக்கர்களின் முப்புறங்கள் என சொல்லப்படும் 3 கோட்டைகளையும் சாய்த்த பெருமை உடையவர். அனைவரையும் அழித்து விடுமாறு எதிர்த்து வந்த தாருகா வனத்து முனிவர்களால் ஏவப்பட்ட யானையினை கொன்று அதன் தோலை எடுத்து தனக்கு ஆடையாக போர்த்தி கொண்டவர். அப்படிப்பட்ட பரமசிவனரையும் அவரது உடல் தளர்ந்து போகுமாறு தனது குறும்பை ஒத்த கொங்கைகளால் சாய்த்த பெருமை உடையவள் அல்லவா நமது அபிராமி அன்னை. அந்த பெருமையும் சிறப்பும் உடைய அபிராமி அன்னையின் செம்மையான திருக்கரங்களிலே இருக்கும் கரும்பும் மலர்களும் எப்போதும் என் சிந்தையிலே இருக்கட்டும் என்று பேசுகிறார் அபிராமி பட்டர். இந்த பாடலை தினமும் சொல்லிவாங்க. அபிராமி அந்தாதி பாடலை தினமும் சொல்லிவாங்க. அபிராமி அன்னையினோட அருளை பெறுங்க. அபிராமி அந்தாதி பாடல் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு சிறப்பு பெற்றது. உங்களுக்கு எந்த பாடல் வேணுமோ அந்த பாடலை எடுத்துக்கோங்க. தினமும் 16 தடவை அந்த பாடலை சொல்லிவாங்க. உங்களோட வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். அபிராமி அன்னையை நம்பிக்கையோடு வேண்டி வழிபட்டு வாங்க. நிச்சயம் அம்பிகை உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. அபிராமி அன்னையோட அருள் கண்டிப்பா கிடைக்கும். ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி.